الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وإمامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس، ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا، فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله، ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லனாயின் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும், அன்னாருடைய தோழர்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமத் வரை வாழக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத் காலமெல்லாம் உண்டாகட்டுமாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவின் மாளிகையில் நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் தஆலாவின் கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அவனால் விலக்கப்பட்ட விடயங்களிலிருந்து தவிர்ந்து விலகி வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் இந்த அடியானையும் அடுத்ததாக உங்களையும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய ஹுதுபாவிலே உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற பெரும் பாவங்களில் ஒன்றாக கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அடையாளப்படுத்தினார்களோ அந்த வட்டி பொருளாதாரம், அந்த வட்டி பரிவர்த்தனைகள் இஸ்லாத்திற்கும் பொருத்தமானதல்ல, இந்த நாட்டுக்கும் பொருத்தமானதல்ல, இந்த உலகத்துக்கும் பொருத்தமானதல்ல என்பதை அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய தூதரும் ஆணித்தரமாக அழுத்தி சொல்லி இருக்கிறார்கள். எனவே அது பற்றிய படித்தவைகளை, கேட்டவைகளை மீட்டி பார்ப்பது இன்றைய ஹுதுபாவிலே பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய வாழ்க்கை முறை என்பது அது தொழுகைக்கு மாத்திரம், நோன்புக்கு மாத்திரம், ஜகாத்துக்கும் ஹஜ்ஜுக்கும் மாத்திரம் வழிகாட்டிய ஒரு வாழ்க்கை முறை அல்ல, வழிகாட்டிய மார்க்கம் அல்ல. பொருளாதாரத்தை தேடுவதும் சம்பாதிப்பதும் ஆகுமான வழியில் இருக்க வேண்டும் என்று தூண்டிய மார்க்கம்தான் இஸ்லாம். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்புல் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா.
ஆகுமான வழியில் சம்பாத்தியம் செய்வது, ஆகுமான வழியில் தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவது, ஃபர்லான தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு இந்த கடமைகளுக்கு அடுத்ததாக ஃபர்லாகும், கடமையாகும். ஒரு முஸ்லிம் தன்னுடைய வியாபாரத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை ஆகுமான வழியில் அமைத்துக் கொள்வது இபாதத்தாகும், வணக்கமாகும். ஏனென்றால் இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன், ரவாஹு திர்மிதியு. அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானதையே விரும்புவான். அல்லாஹ் அசுத்தமானவன் அல்ல, அவன் பரிசுத்தமானவன். எனவே பரிசுத்தமான பொருளாதாரத்தை, பரிசுத்தமான லாபத்தையே அல்லாஹ் விரும்புவான். ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரம் ஆகுமான வழியில் இருந்தால், ஒரு முஸ்லிமினுடைய பொருளாதாரம் தவறான முறையில் அமையவில்லை, அவனுடைய சம்பாத்தியம் சுத்தமானதாக இருந்தால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அவனுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அவனுடைய ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அவனுடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இல்லை என்றால் அவனுடைய சம்பாத்தியம் சுத்தமில்லை, அசுத்தமானது, ஹராமானது என்றால் அவனுடைய இந்த இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் செல்லுபடியற்றதாக மாறிவிடும். உடை கொடுத்திருப்பார், பயனில்லை. ஹஜ்ஜை நிறைவேற்ற செல்லுவார், லா சாதைக் வலா லப்பைக், நீ லப்பைக் சொல்லாதே, நீ வராதே, உன்னுடைய தவறான சம்பாத்தியத்தின் மூலமாக எடுத்துக்கொண்ட பணத்திலிருந்து நீ என்னிடத்தில் வராதே. லப்பைக் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், நீ என்னிடத்தில் வராதே, உன்னுடைய பணம் பொருத்தமற்றது, உன்னுடைய சம்பாத்தியம் சுத்தமில்லை, ஆகையினால் நீ வராதே என்ற பதில் கிடைக்கும். எனவேதான் நம்முடைய சம்பாத்தியம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இபாதத் சீராகும், அதற்குரிய கூலியை, அதற்குரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியும். வட்டி மூலமாக தேடிய பணம், லஞ்சம், ஊழல், மோசடி, அளவு நிறுவையில் மோசடி, இன்னொரென்ன தவறான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பணத்திலிருந்து ஜகாத்தையோ, ஹஜ்ஜையோ, நோன்பையோ, தொழுகையோ அல்லாஹ் எதிர்பார்ப்பது கிடையாது. அன்னா யுஸ்தஜாபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பசுஹு ஹராம் அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவன் அணிந்திருக்கும் ஆடை அசுத்தமானது, தவறான முறையில் தேடியது, அவனுடைய உணவு, அவனுடைய குடி எல்லாமே ஹராமானது. அன்னா யுஸ்தஜாபு, இந்த மனிதன் சஜிதாவில் அழுது கண்ணீர் வடிக்கிறான், காபாவினுடைய திரைகளை கட்டி அணைத்து கண்ணீர் வடிக்கிறான், ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு முல்தஸமை கட்டி அணைத்து இவன் அழுகிறான். அன்னா யுஸ்தஜாபு, இவனுடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? கண்ணியமானவர்களே, எனவேதான் அல்லாஹ் தஆலா பொதுவாக சொல்லுகிறான், ஆகுமான சுத்தமான உணவு என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து படைப்பினங்களும் சுத்தமானதே உண்ண வேண்டும். யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹ் அழைக்கிறான், ஓ ஜனங்களே, எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அது கிறிஸ்தவர்களா, பௌத்தர்களா, இந்துக்களா, யூதர்களா, கிறிஸ்தவர்களா, முஸ்லிம்களா, எல்லோரையும் அல்லாஹ் விழித்து சொல்லுகிறான், குலு மினத் தய்யிபாத், யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நாஸ் குலு மின் தய்யிபாத், நீங்கள் சுத்தமானதை உண்ணுங்கள். மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து சுத்தமான ஆகாரத்தை உண்ணுங்கள். யா அய்யுஹர் ரசூலு குலு மினத் தய்யிபாத், தன்னுடைய ரசூல்மார்களை விழித்து இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், சூரத்துல் முஃமினூனில், ரசூல்மார்களே, நீங்கள் சுத்தமானதை உண்ணுங்கள். நீங்கள் யார்? இந்த உம்மத்தின் தீர்க்கதரிசிகள், நீங்கள் வழிகாட்டிகள், சுத்தமானதை உண்ணுங்கள். வஅமலு ஸாலிஹா, அல்லாஹ் சொல்லுகிறான், சுத்தமானதை உண்டு நீங்கள் நல்ல அமல்கள் செய்யுங்கள். சுத்தமானதை உண்ணாமல் அசுத்தமானதை உண்ட பிறகு, குடித்த பிறகு உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் செல்லுபடியற்றதாகிவிடும். எனவேதான்
நீங்கள் சுத்தமானதை உண்ணுங்கள், நல்ல அமல்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் அனைத்து ரசூல்மார்களுக்கும் சூரத்துல் முஃமினூனுடைய வசனம் சொல்லுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, சூரா அன்-நிசாவிலே அல்லாஹ் இப்படி அழைக்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், தவறான முறையில் நீங்கள் உண்ண வேண்டாம். தவறான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து அந்த அசுத்தமான பொருளை நீங்கள் சாப்பிட வேண்டாம். வட்டி என்ற தவறான பொருளாதாரம், அளவு நிறுவையில் மோசடி, லஞ்சம், ஊழல், இன்னொரென்ன திருட்டு வேலைகளின் மூலமாக சம்பாதித்த தேடிய அந்த பணத்தில் இருந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம். இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதிம் மின்கும், அந்த வியாபாரம் இரண்டு பேர் ஈடுபடுகிறார்கள், ஒரு பாய் ஒரு முஷ்தரி, வாங்குபவர் விற்பவர், இரண்டு பேரும் திருப்தி அடையாத நிலைமையில் ஒருவருடைய உள்ளத்தை உடைத்து ஒருவருடைய உள்ளத்தை புளிந்து ஒருவருடைய உள்ளத்தை புண்படுத்தி வட்டி என்ற, லஞ்சம் என்ற, ஊழல் என்ற, திருட்டு என்ற இந்த மோசடி வழிகளிலே நீங்கள் சாப்பிட வேண்டாம். அல்லாஹ் சூரா நிசாவிலே சொல்லுகிறான், எந்த ஒரு சாராரும் உள்ளம் பாதிக்கப்படக்கூடாது. வாங்கக்கூடியவராக இருக்கலாம், அதே நேரம் விற்பவராக இருக்கலாம், இரண்டு சாராரும் திருப்தி அடைய வேண்டும். உண்மையில் நியாயமான விலைக்கு விற்கிறார், நியாயமான விலைக்கு நான் விற்கிறேன், நியாயமாக இந்த வியாபாரத்தில் நடந்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ். வாங்கியவர் விற்றவருக்காக துஆ செய்ய வேண்டும், வாங்கியவர் பதுவா செய்யக்கூடாது. வாங்கியவருடைய உள்ளம், இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிவிட்டேனே, வேறு கடைகளில் குறைந்த விலையில் இருக்கிறது, அநியாயக்காரன், மோசடிக்காரன் என்று அவனுடைய உள்ளம் கண்ணீர் வடிக்க கூடாது, உள்ளத்தில் கஷ்டம் ஏற்படக்கூடாது, பாரம் ஏற்படக்கூடாது. இப்படியான ஒரு வியாபார வர்த்தக முறையை தான் இஸ்லாம் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அது எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இன்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது, 100% வாழக்கூடிய, 100% நடைபெறக்கூடிய இந்த பொருளாதாரத்தில், அதாவது பாவச் செயல்களில், இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற பாவச் செயல்களில் 100%ல் 45% தவறான பொருளாதார கொள்கை. தவறான பொருளாதார கொள்கை வட்டியாக இருக்கலாம், லஞ்சமாக இருக்கலாம், ஊழலாக இருக்கலாம், மோசடிகளாக இருக்கலாம். இப்படியான தவறான பொருளாதார கொள்கைகளின் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்திலே, இந்த பூமியிலே 45% பாவங்கள் நடைபெறுகிறது. இன்னும் சொல்லுகிறார், இன்னும் 45% குற்றச் செயல்கள் பாலியல் ரீதியாக, பாலியல் வன்முறைகள் ரீதியாக பெண்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள், சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். இப்படியான பாவச் செயல்கள் இந்த பூமியிலே தலைவிரித்தாடுகிறது. அதே போல இன்னும் 10% தான் ஏனைய சாதாரண பாவங்கள் இந்த உம்மத்திலே, இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே நடைபெறுகிறது என்பதாக ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது. அப்படியாக இருந்தால் முழு உலகமும் இந்த வட்டி பொருளாதார கொள்கைக்குள் சிக்கி அதிலிருந்து மீள முடியாமல் இன்று நடுத்தெருவில் நிற்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பிழையான சம்பாத்திய முறையைத்தான் குர்ஆன் பல இடங்களில் வன்மையாக கண்டிக்கிறது, வன்மையாக கண்டிக்கிறது. இன்று உலகம் சொல்லுகிறது, இந்த வட்டி பொருளாதார முறை இல்லாமல் வாழ முடியாது, நம்முடைய நாட்டை பொருளாதாரத்தில் வளர்க்க முடியாது, நம்முடைய நாடு முன்னேற முடியாது, நம்முடைய ஊர் முன்னேற முடியாது, நம்முடைய கிராமம் முன்னேற முடியாது, நம்முடைய கம்பெனிகள், வட்டி கம்பெனிகள், வட்டி கடைகள் முன்னேற முடியாது என்பதாக இன்று சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்கிறோம். ஏழைகள் மாத்திரமா? ஏழைகளும் சொல்லுகிறார்கள் வட்டி இல்லாமல் வாழ முடியாது. லட்சாதிபதியும் சொல்லுகிறான், நான் கோடீஸ்வரனாக வேண்டும், வட்டி இல்லாமல் என்னுடைய தொழிலை கொண்டு செல்ல முடியாது. கோடீஸ்வரர் அதற்கப்பால் இன்னும் சிந்திக்கிறார், அதற்கப்பால் அவர்களும் சிந்திக்கிறார்கள், இன்னும் நான் உயர வேண்டும், இன்னும் நான் என்னுடைய பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், வட்டி இல்லாமல் முடியாது என்பதை இன்று உலகம் சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜு செய்தார்கள். அது ஆரம்ப ஹஜ்ஜு,
அதுதான் இறுதி ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜின் பொழுது ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ்ஜின் பொழுது அந்த அரஃபா பெருவழியிலே தன்னோடு ஹஜ்ஜுடைய பயணத்தில் இருந்த 1.25 லட்சம் சஹாபாக்கள் தோழர்களுக்கு ஒரு அழகான உபதேசத்தை சொன்னார்கள். குதுபத்து ஹஜ்ஜத்தில் வதா. முஹத்திஸீன்கள் ஹதீஸ் கிரந்தங்களில் அழகாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா விடயங்களையும் சொன்னார்கள். இதுதான் என்னுடைய கடைசி சந்திப்பு. அடுத்த ஆண்டு நான் உங்களை சந்திக்க மாட்டேன். அது கடைசி அறிவிப்பாகும். அதிலே சொன்னார்கள், அலா, அறிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, இன்ன ரிபல் ஜாஹிலியத்தி மௌதூஉன் தஹ்த கதமி. அறியாமை காலத்தில் இருந்த இந்த வட்டி பொருளாதாரத்தை இன்றோடு நான் என்னுடைய காலுக்கு கீழ் நான் புதைத்து விட்டேன். என்னுடைய காலுக்கு கீழ் நான் அழித்து விட்டேன். முதலாவது என்னுடைய குடும்பத்தினுடைய அப்பாஸுடைய அந்த வட்டி. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அறியாமை காலத்தில் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருந்தார்கள். எனவே சொன்னார்கள், முதலாவது நான் ஒழிப்பதே என்னுடைய குடும்பத்தை சார்ந்த சகோதரர் அப்பாஸுடைய வட்டியை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் வதாயிலே வட்டி பொருளாதாரத்தை முடித்து வைத்தார்கள். குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. எத்தனை வசனங்கள்! சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி பகுதி தில்கர் ருசுல் ஜுஸுவுக்கு பின்னால் உள்ள பகுதியை எடுத்து ஓதுங்கள். தர்மத்தை பற்றி வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்வுகள் வருகிறது. தர்மம் சம்பந்தமாக வருகிறது. அதற்கு பின்னால் தாராளமாக அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்பதாக வருகிறது. அதற்கு பிற்பட்ட வசனங்கள் தொடராக நீண்ட வசனங்கள் எல்லாமே வட்டி பொருளாதாரம் அசுத்தமானது, இது பயங்கரமான ஆபத்தை கொண்டு வரக்கூடியது என்பதைத்தான் அனைத்து வசனங்களும் சொல்லுகிறது. நான் ஓதிய நீண்ட வசனம், எவர்கள் வட்டியை உண்பார்களோ அவர்கள் நாளை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் எப்படி எழும்புவார்கள்? யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். ஷைத்தான் தீண்டியவர்கள் எப்படி மயக்கமுற்ற நிலைமையில், சுய நினைவை இழந்த நிலைமையில் எழும்புவார்களோ அப்படித்தான் அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், மிஸ்லு பைஅ இன்ன ذلك بانهم قالوا انما البيع مثل الربا. வியாபாரம் வட்டியை போன்றது என்பதாக சொல்லிக் கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் வஅகாமுஸ் ஸலாஹ் வஆத்தவுஸ் ஸகாத் லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த வட்டியிலிருந்து விடுபட வேண்டும். ஃபமன் ஜாஅஹு மவ்இஸத்தும் மிர் ரப்பிஹி, தெளிவான உபதேசம் வந்த பிறகு யார் ஃபந்தஹா, அதிலிருந்து கலந்து கொண்டார்கள், விடுபட்டார்கள், இது அசுத்தமான பொருளாதார முறை, எங்களை அழித்துவிடும், எங்களை இந்த உலகத்தில் இல்லாமலாக்கிவிடும் என்பதை உணர்ந்து அதிலிருந்து யார் விலகி கொண்டார்களோ வஅம்ருஹு இலல்லாஹ், அவர்களுடைய காரியம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒதுங்கி விட்டார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவர். ஒமனாத உபதேசங்கள் வந்து ஒதுங்கவில்லை, மீண்டும் ருசி பார்க்கிறார்கள், மீண்டும் தன்னை வளர்த்து